அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரையில் ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த என்கவுண்டர் எப்படி நடந்தது என்பது குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது. ஒரு தோப்பு பகுதியில் கூட்டாளிகளோடு சுபாஷ் சந்திரபோஸ் பதுங்கியிருந்ததாக கூறப்படும் நிலையில் என்கவுண்டர் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இந்த என்கவுண்டர் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரம் என்ன? சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரவுடியினுடைய பின்னணி என்ன? மதுரையில் ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். என்கவுண்டர் எப்படி நடந்தது என்பது குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது. மதுரை வேலம்மாள் மருத்துவமனை அருகே தோப்பு பகுதியில் கூட்டாளிகளோடு சுபாஷ் சந்திரபோஸ் பதுங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து செய்தியாளர் வெற்றி இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வெற்றி, இப்போ இந்த என்கவுண்டர் எப்படி நடந்தது அப்படின்னு தகவல் வெளியாக இருக்கிறது. இவருடைய பின்னணி என்ன? காயத்ரி, மதுரையில அந்த பிரபல ரவுடியான கிளாமர் காளி கொலை செய்யப்பட்டிருந்தாரு. அவருடைய கொலை வழக்குல தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள்ல தான் இந்த சுபாஷ் சந்திரபோஸும் ஒருத்தர். ஏற்கனவே அந்த கிளாமர் காளி கொலை வழக்குல பிரபல ரவுடி வெள்ளைக்காளி அவருடைய தாயார் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டு கடந்த 29 சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில அதுல இன்னொரு அக்யூஸ்ட் சுல்லான் முத்துப்பாண்டி அப்படிங்கிற கோர்ட்ல சரணடைந்திருந்தாரு. அதனை தொடர்ந்து இந்த பிரபல ரவுடியான வெள்ளைக்காளி தாயாருடைய ஜெயக்கொடி, சிவகங்கை மணல்மேடு பிரதேச பாலகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், இப்படி ஒரு 7 பேர் எப்படி கைது செய்யப்பட்டதுதான். அதுல ஒரு முக்கியமான குற்றவாளி இந்த சுபாஷ் சந்திரபோஸ். இவர் தொடர்ச்சியா தேடப்பட்டு இருந்தாரு காவல்துறையால. அப்படி இன்னைக்கு காவல்துறை சிந்தாமணி பகுதியில சோதனை சாவடியில் இருந்தப்போ ஒரு கார்ல சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய கூட்டாளிகள் மொத்தம் 4 பேர் கார்ல தப்பிச்சு வரதாக தகவல் கிடைச்சு அவங்கள மதுரை மாநகர காவல்துறையினுடைய தனிப்படை போலீசார் பின்தொடர்ந்து துரத்தி சென்று அவங்கள இந்த வேலம்மாள் மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய ஒரு தோப்பு பகுதியில அவங்க பதுங்க தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ போலீசார் அவங்கள மடக்கி பிடிச்சு கைது செய்ய முயன்ற போது இந்த கத்தியோட இருந்த 2 ரவுடிகள் 2 காவலர்களை காயப்படுத்திட்டாங்க. காவலர்களை காயப்படுத்திட்டு ஒரு காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டரையும் தாக்க முயற்சி செஞ்சு அவர் மீதும் தாக்குதல் நடவடிக்கை ரவுடிகள் ஈடுபட்டனால அவங்க தற்காப்புக்காக காவல்துறையினர் துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. அப்படி சுட்டதுல ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. அவரோட இருந்த கூட்டாளிகள் 2 பேரும் காயமடைஞ்சு அவங்க எல்லாருமே மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 2 காவலர்களும் ராஜாஜி மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குற்ற சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்துல காவல் ஆணையர் லோகநாதன் ஆய்வு மேற்கொண்டதுக்கு அப்புறம் இந்த என்கவுண்டர் சம்பவம் விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுல வேற ஒரு கொலை முயற்சியில ஈடுபடுறதுக்கும் இந்த கும்பல் திட்டமிட்டு இருந்ததும் தகவல் தெரிய வந்திருக்கு. அது முன்னெச்சரிக்கையா அவங்களை கைது செய்ய போகும்போது இந்த சம்பவம் நடந்ததாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. ரவுடிகளுடைய அடக்குமுறைகளை அவங்களுடைய அராஜகங்களை தொடர்ந்து காவல்துறை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் காவல் ஆணையர் லோகநாதன் சொல்லியிருக்காரு. வெற்றி, இப்போ இதுல காவல்துறையினருக்கும் தாக்குதலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? இதுல வேறு ஒரு கொலை வழக்குக்கான அந்த திட்டமிடல் இருந்திருக்கு அப்படின்னா வேறு யாருக்கேனும் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற காரணம் ஏதாவது இருக்கா? அது குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? இப்போதைக்கு இவர் தேடப்பட்டு வந்த குற்றவாளி, அந்த கிளாமர் காளியினுடைய கொலை வழக்குல தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள்ல முக்கியமான நபர் இவரு. அதுல 7 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தாலும் இவர் தான் அந்த வெள்ளைக்காளியோடைய ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு நபர் இந்த சுபாஷ் சந்திரபோஸ். இவர் வெள்ளைக்காளியோட சேர்ந்து நிறைய குற்ற வழக்கு சம்பந்தப்பட்டிருக்காரு. கொலை போல ஒரு 20 வழக்குகள். தொடர்ந்து பேசலாம். கூடுதல் காவல் ஆணையர் தற்போது பேசி அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். காவல்துறை இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவங்களை இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் சார் காவல்துறைக்கு எந்த அளவு காயம் ஏற்பட்டிருக்கு, எப்படி சார்? இது அந்த இப்போ ரீசெண்டாக நடந்த ஆஸ்டிபட்டி நடந்த மர்டர் கேஸ்லேயும் வாண்டட். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஈவினிங் போல் இந்த கார்லேருந்து வர மாதிரி நாங்களும் செக் போஸ்ட்லேயும் ஒரு தகவல் அடிப்படையில் ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணி நிற்காமல் அங்கே இருக்கிறவங்களையும் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமில் திருப்பி அடுத்த பெருங்குடி ஜங்ஷன்கிட்டையும் திருப்பி நிறுத்தாமல் நேராக இதுக்குள்ளே விட்டுறான். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்த இன்ஸ்பெக்டர்ஸும் அவரை இங்கே கைது பண்ண முயற்சிக்கிறாங்க. கைது பண்ண முயற்சிக்கும் பொழுது அவங்க 2 போலீஸ் கூட வராங்க. அதில் அந்த அருவா கையில் வச்சுருந்தவன் 2 போலீஸையும் காயப்படுத்திடுறான். நல்லா வெட்டு. ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க.
திருப்பி இன்ஸ்பெக்டரும் ஒரு தற்காக்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அவன் அவனுடைய இந்த பிஸ்டல் ஒரு கண்ட்ரிமேட் பிஸ்டல் வச்சுருக்கான். அதில் வந்து ஒரு ஃபயர் பண்ணதில் அவங்க போய் மறைஞ்சதில் இதில் வந்து பட்டுருச்சு, காரில் பட்டுருச்சு. ஸோ அப்போ ஃபயர் பண்ணுற அளவுக்கு அவன் இருக்கும்பொழுது ஒரு தற்காப்புக்காக சுடும்பொழுது காலில் சுடும்போது அவனை குனிங்கிறதுல அவனுக்கு செஸ்ட்டில் பட்டுருக்கு. ஸோ அதனால் அவனை அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக கொண்டு போயிடும். இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதா வேளாண்மாளுக்கு 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸில் நாங்கள் அங்கேயும் கொண்டு போயிடும். அவங்க கொண்டு போயிட்டு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜிஹெச்க்கு கொண்டு போய் ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்க. சார் நீங்கள் வந்து ஆணையாளரை பொறுப்பேற்றுட்டு ரொம்ப குறைவான குற்றச்சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. இது வந்து 2 கோஷ்டியில் நடக்கக்கூடிய கொலை சார். இது வந்து ஒரு குற்றமாக நம்ம பார்க்க முடியல. ரவுடிகளுக்கு நீங்கள் இது சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, அவங்களை எப்படி இருந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ரவுடிகள் இனிமேல் ரவுடிகள் தலை கூட்டினா மதுரை மாநகரத்தில் ஆணையாளர் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுப்பார்? அதாவது சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறோம். இதை வந்து அவனுக்கு வந்து எல்லா காஸ்ட்டும் கொடுத்துருக்கு அவனை சட்டத்திற்கு முன்னாடி உட்பண்றது. பட் அவன் வந்து ஆய்வாளரே தாக்க முற்படும் பொழுது செல்ஃப் டிஃபென்ஸில் பண்ணுறோம். என்ன இதுனா இந்த மாதிரி இருக்கும்பொழுது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதான் வேற இல்லை சார். வளர்ந்து வரக்கூடிய ரவுடிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கை பதிவாக என்ன சார் எடுத்துக்கலாம்? நிறைய சீரார்கள்லாம் கொலையில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. கூலிப்படைகள் பெருத்து போயிருச்சு. தனிநபர்களுக்கு இருக்கக்கூடிய விரோதமாக வந்து கூலிப்படைகளை பயன்படுத்த எல்லா நடவடிக்கையும் தடுப்பு நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லா தடுப்பு விதமான நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். என்ன நுண்ணறிவு மூலமாக நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். என்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும்னா அதையும் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை என்னவோ அதை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல். அவனை பிடிக்க பெறும்பொழுது அவன் வந்து மதுரையில் ரவுடி சுபாஷ் சந்திர போஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து காவல் ஆணையாளரும் உரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி வெற்றி.